இந்த வீடியோல நாம ஒரு மலையாளம் லவ் ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபிலிம் 2023ல ரிலீஸ் ஆயிருக்குது. பட் நான் அப்ப பார்க்கல. ஆஃப்டர் பிரேமலோ இது பார்க்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து சரி நல்லா இருக்குதுன்னு உங்களுக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதோட உங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஃபிலிம் நேம் பிரணய விலாசம். ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு இந்த சூரஜை காட்டுவாங்க. சூரஜ் கேரளால ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட். அதோட இவனுக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே காலேஜ்ல சின்ன சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே காலேஜ் லைஃப் நார்மலா போயிட்டு இருக்குது. சூரஜோட ஃபாதர் நேம் ராஜீவன். அவரோட ஊர்ல வில்லேஜ் ஆபீசரா ஒர்க் பண்றாரு. சூரஜ் அம்மாவோட நேம் அனுஸ்ரீ. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். நெக்ஸ்ட் சீன் காலேஜ்ல சூரஜ் கிட்ட கோபிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்க. இது யாருன்னு தெரியும் இல்ல? கோபிகா இங்க வந்து சூரஜோட மொபைலை வாங்கி செக் பண்ணி நீ இன்னும் ரஹானாவோட சேட் பண்ணி டச்ல தான் இருக்கிறியான்னு கேக்குறா. அதுக்கு சூரஜ் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஹாய்னா ஹாய் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு கோபிகா அதான் அவ கூட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு இல்ல, அதுக்கு பிறகு எதுக்காக இந்த மாதிரி சேட்னு கேக்குறா. அதுக்கு இவன் ஏதாவது லோன்லியா ஃபீல் பண்ணா பாக்குறதுக்குன்னு சொல்றான். அதுக்கு கோபிகாவோ அப்படியா, ஆனா இப்ப நீ லோன்லியா ஃபீல் பண்றதுக்கு எந்த சான்ஸுமே இல்லையேன்னு கோவப்படுறா. அதோட அது சம்பந்தமான சேட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் டிலீட் பண்றா. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சூரஜ் அண்ட் ரஹானா பாஸ்ட்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சுன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டைமே ரஹானாவோட வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம்னால ரஹானாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தென் அதுக்கு பிறகு சூரஜ் அண்ட் கோபிகா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்ப இவங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே சரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் சூரஜோட அப்பா ராஜீவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஹாப்பியா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் மீராங்கிற ஒரு லேடிக்கு நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, ஏன் நீ இன்னும் வரலன்னு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. அதுக்கு மீரா நான் அர்ஜென்டா காலேஜ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜீவன் நீ இன்னைக்கு ஃப்ரீங்கிறதுனால தானே நம்ம இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணோம், ஆனா நீ இப்படி பண்ணிட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் அந்த பார்ட்டியை பாக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இதுல ஒரு ஸ்டோரி என்னன்னா ராஜீவனோட ஃபர்ஸ்ட் லவ் மீரா. அதோட ராஜீவன் இப்ப வரைக்கும் மீராவை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப பெருசு இல்ல. மீரா சூரஜோட காலேஜ்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. மீராக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சோ ராஜீவன் அண்ட் மீரா ஃப்ரீக்வெண்டா மீட் பண்றது பேசுறதுன்னு அவங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஹாப்பியா ரிமெம்பர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜீவனோட ஒய்ஃப் அனு ராஜீவன் அண்ட் அவங்க பையனுக்காக காலையில எந்திரிச்சு சமைச்சு அவங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஒர்க் முடிஞ்சு கிடைக்கிற டைம்ல கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுல இருக்கிற ரம்யா கூட பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல ஒரு ஸ்டோரி என்னன்னா ராஜீவன் அண்ட் சூரஜ் பேசுறது இல்ல, ஏன்னா என்னமோ ஆனா சூரஜ் அவங்க அம்மா கூட மட்டும்தான் பேசுறான். அதோட சூரஜ் அவனோட லைஃபாவே யோசிக்கிறது கோபிகாவையும் அவனோட மியூசிக்கையும் தான். இப்போ இவன் இப்படி இருக்கிறப்போ இவனோட அப்பா ராஜீவனும் அவரோட ஜாபும் மீராவும் தான் எப்பவும் முக்கியம்னு இருக்கிறாரு. இவங்க இப்படி இருக்கிறதுனாலே அனு எப்பவும் லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் சூரஜ் அவனோட ஃபேமிலியோட ஒரு டெம்பிளுக்கு போறான். அந்த டைம் அங்க கோபிகாவும் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் சூரஜ் அப்பதான் பாக்குற மாதிரி பக்கத்துல வந்து பேசுறா. ஓ நீங்க ஒரு சிங்கர் இல்ல, நீங்க செம்மையா பாடுவீங்கன்னு சொல்றா. இப்ப இதெல்லாம் பார்த்தானு நீ யாருன்னு கேக்குறாங்க. என்னோட நேம் கோபிகா, நான் சூரஜ் படிக்கிற சேம் காலேஜ்ல தான் படிக்கிறேன்னு சொல்லி கிளம்புறா. அப்ப சூரஜை பார்த்து அவனோட அம்மா டேய் உன்னோட சாங்குக்கு உண்மையாவே ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னதும் இந்த பக்கம் நிக்கிற சூரஜோட அப்பா இந்த பொண்ணுக்கு இவனை ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் ராஜீவன் ஆபீஸ்க்கு போனதும் மீரா பிஸியா இருக்கிறியா அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்றாங்க. அதோட ராஜீவனுக்கு பார்ட்டிக்கு வராததுக்கு சாரின்னு சொல்லி மீட் பண்ணலாமான்னு எஸ்எம்எஸ் நோட் அனுப்புறாங்க. வேற என்ன, இப்ப ராஜீவன் ஃப்ரீ ஆனதை மீட் பண்ணலான்னு ரிப்ளை பண்றாரு. இப்போ வர ராஜீவன் அவரோட ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருந்தாரு. இப்போ இப்படி மீரா கிட்ட இருந்து எஸ்எம்எஸ் வந்ததும் பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆகி அவர் கூட ஒர்க் பண்ற கொலீக் சதீஷனை கூப்பிட்டு இப்போ நீ உன்னோட ஏஜ் ஒர்க் எல்லாத்தையும் மறந்துரு, நாம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நான் ஒரு நல்ல ஃபேமிலியோட இருக்கிறேன். அதே டைம் நான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டச்ல இருக்கிறேன், ஆனா அவ இன்னும் சிங்கிளா தான் இருக்கிறா. இப்போ இப்படி எல்லாத்தையும் சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு சதீஷன் இது ஒரு இல்லீகல் அஃபேர்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ராஜீவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி டே நான் ஒரு டைம் அவ கூட டீப் லவ்ல இருந்தேன், பட் நாங்க மேரேஜ் பண்ணிக்கல, எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கூட இல்ல, இதுக்கு பேரு இல்லீகல் அஃபேர் இல்ல, எப்பவும் அழியாத காதல்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை சதீஷனுக்கு சொல்றாரு. இதை கேட்டதும் சதீஷன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது காமம் இல்ல, உண்மையான லவ், நீங்க இன்னும் முன்னாடி மாதிரியே தான் இருக்கிறீங்கன்னு ராஜீவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு ராஜீவன் அதான்டா நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் காலேஜ்ல ஒரு மியூசிக் காம்படிஷன் இருக்கிறதுனால சூரஜ் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கிளம்புறான். இப்ப இந்த மியூசிக் ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மேடம் மீரா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த சூரஜ் மீராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறான். அப்ப இதை கவனிச்ச கோபிகா நீ வந்த வேலையை பாருடா அப்படின்னதும் வந்த வேலையை மறந்தது அப்பதான் சூரஜுக்கு ஞாபகம் வருது. தென் அதுக்கு பிறகு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டேஜுக்கு போறான். இப்ப இதே டைம் காலேஜுக்கு ராஜீவன் வந்து மீராவை மீட் பண்ணி காலேஜுக்குள்ளே பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த மீரா 23 இயர்ஸ் ஆன பிறகு நான் லவ் பண்ண பையனோட இன்னும் டச்ல இருக்கிறேன், இப்ப இந்த ஏஜ்ல இந்த எமோஷன்ஸுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. இதே டைம் என்னவோ நீ உன்னோட ஒய்ஃபை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்னதும் ராஜீவன் என்னோட ஒய்ஃபை பத்தி சொல்ல எதுவும் இல்ல,
ஒய்ஃப் அவ்வளவுதான், அதோட உனக்கு பிறகு என்னோட லைஃப்ல யாராலையும் வர முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு மீறா எனக்கும் நிறைய ப்ரொபோசல் வந்துச்சு, ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி டிபிக்கல் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் அனுவும் ரம்யாவும் ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அங்க ரம்யா அனு கிட்ட இன்னைக்கு ஃபுட்பால் மேட்சோட ஃபைனல் நடக்குதுன்னதும் அனு எதையோ தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா அனுவுக்கு ஃபுட்பால் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அன்னைக்கு ஈவினிங் சூரஜ் அண்ட் கோபிகா ஒரு பில்டிங்கோட டெரஸ்க்கு போய் மூன் லைட்ல உட்காந்து ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ராஜீவ் அண்ட் மீரா கூட காலேஜ் ஃபுல்லா சுத்தி திரிஞ்சு அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இவங்க இப்படியே இருக்கிற டைம் இந்த பக்கம் அனு தனியா வீட்டுல ஃபுட்பால் மேட்சை பார்த்துக்கிட்டே தூங்க போறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கு பிறகு சூரஜோட காலேஜுக்கு ஒரு நாள் ரஹானா வர்றா. இப்ப காலேஜுக்கு இப்படி ரஹானா வந்ததும் சூரஜ் அவகிட்ட போய் பேசலாம்னு நினைச்சாலுமே கூட கோபிகா ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு சைலண்டா பேசாம இருக்கிறான். இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கோபிகா ரஹானா கிட்ட போய் பேசுன்னு சூரஜ் அனுப்பி வைக்கிறா. தென் சூரஜ் போய் ரஹானா கிட்ட பேசுறான். அப்ப ரஹானா என்ன சொல்றாங்கன்னா, நானும் உன்னை உண்மையாவே தான் லவ் பண்ணேன், பட் நாம நினைக்கிறது மட்டும் தான் எப்பவும் நடக்கணும்னு இல்லல்ல, அதனாலதான் என்னாலே ஒன்னும் பண்ண முடியல, அதனாலதான் நான் என்னோட பையனுக்கு உன்னோட நேம வச்சிருக்கிறேன்னு சொல்றா. அப்ப அதோட கோபிகா நிக்கிறத பார்த்து அவளை பத்தி கேட்டு ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி பேசி அங்க இருந்து கிளம்புறா. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கோபிகா ஜெலசி ஃபீல் பண்றா, பட் தப்பா எதுவும் நினைக்கல. தென் நெக்ஸ்ட் டே சண்டே அன்னைக்கு மார்னிங் சூரஜ் கோபிகா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஃபிலிம் பாக்குறதுக்காக தியேட்டர் போறாங்க. இப்ப இவங்க வந்திருக்கிற அதே தியேட்டருக்கு தான் ராஜீவ் அண்ட் மீரா கூட வந்திருக்காங்க. தென் இப்படியே அன்னைக்கு நாளும் கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் சீன்ல சூரஜ் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணி ட்ரிப்புக்கு போறதுக்காக கார் வேணும்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அப்ப அதுக்கு ராஜீவன் என்ன சொல்றாருன்னா, நான் என் காரை கொடுக்குறேன், பட் அந்த காரை சூரஜ் டிரைவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டதும் சூரஜ் என்ன சொல்றான்னா, எனக்கு யாரோட காரும் தேவையில்லை, நான் பைக்ல ட்ரிப் போறேன்னு சொல்லி கோவமா அவனோட ரூமுக்கு போறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி முழிச்சதும் அம்மா டீ எடுத்துட்டு வான்னு ரொம்ப நேரமா கூப்பிடுறான். ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அதே டைம் இந்த பக்கம் ராஜீவனும் ஜாகிங் போயிட்டு வந்து டீ எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்ட பிறகும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால சூரஜ் அவனோட அம்மா ரூமுக்கு போய் பாக்குறான். இப்ப இங்க ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்குது. அது என்னன்னா, சூரஜோட அம்மா எந்த ஞாபகமே இல்லாம மயங்கி பெட்லயே இருக்கிறாங்க. இப்ப இதை பார்த்ததும் சூரஜ் பயங்கர சத்தமா அவனோட அப்பாவை கூப்பிடுறான். இப்ப ராஜீவனும் இங்க ஃபாஸ்டா வந்து அனு இப்படி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர் அனு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால ராஜீவன் அண்ட் சூரஜ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் கோபிகா இங்க வந்து சூரஜுக்கு ஆறுதல் சொல்றா. இப்ப சீன் அங்கேயே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல அனுவுக்கு ஃபியூனரல் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. இப்ப இதுக்காக இங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப இங்க மும்பைல இருந்து அனுவோட அக்கா கூட வந்திருக்காங்க. அவங்களும் இப்ப அனுவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றாங்க. இப்படி அன்னைக்கு நாள்ல இந்த ஃபியூனரல் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் அதே நாள் ஈவினிங் அனுவோட காலேஜ் ஃப்ரெண்ட் இந்து இங்க வந்து சூரஜை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த இந்து எர்ணாகுளத்துல ஒரு காலேஜ்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. இப்ப இதே நினைச்சு ஃபீல் பண்ண மாதிரியே சூரஜ் அண்ட் ராஜீவனோட லைஃபும் கண்டினியூ ஆகுது. இவங்க இப்படி வீட்டுல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற டைம் அனு உயிரோட இருக்கிறப்போ டெய்லி ஒரு பூனைக்கு சாப்பாடு வைப்பாங்க. இப்ப அதே பூனை இவங்களோட வீட்டு டோரு கிட்ட வந்து சத்தம் போடுது. இப்ப இப்படி சத்தம் போடுறத பார்த்ததும் ராஜீவன் இதுக்கு சாப்பாடு வைக்கிறாரு. ஆனா அந்த பூனை அந்த சாப்பாடை சாப்பிடாம டோரு கிட்ட நின்று அனுவை தேடிக்கிட்டே இருக்குது. இப்ப இதை பார்த்ததும் ராஜீவன் கனெக்ட் பண்ணி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாரு. தென் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் குழந்தைங்க இங்க வந்து ஃபுட்பால் மேட்ச்ல வின் பண்ண அவார்டு எல்லாத்தையுமே அனுவோட போட்டோ முன்னாடி வச்சு அனு ஆண்டி தான் எங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நாள் மீரா இங்க வந்து ராஜீவனை மீட் பண்றாங்க. அப்படி பாக்குறப்போ அனுக்கு இப்படி நடந்தது தெரிஞ்சதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ராஜீவன் அவ உயிரோட இருக்கிற டைம் நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவகிட்ட நடந்துக்கல, அதோட அவளோட எந்த ஆசையும் கூட நான் நிறைவேற்றினதே இல்ல, சந்தோஷமா வச்சுக்கல, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வரைக்கும் அவ கூட பேச கூட எனக்கு டைம் இல்ல, இப்ப பேசலாம்னு தோணுது, ஆனா இப்ப அவ இல்லன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் மீரா ராஜீவனை கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. தென் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. சூரஜ் அண்ட் ராஜீவன் கொஞ்சம் நார்மலா ஆகுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ராஜீவன் அண்ட் ரம்யா அனுவோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ அனு எழுதின ஒரு டைரி இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அதை பார்த்ததும் ராஜீவன் அந்த டைரி ரீட் பண்றாரு. அப்படி அந்த டைரியை கொஞ்சம் பேஜஸ் ரீட் பண்ண ராஜீவன் கோவமா ரம்யா கிட்ட போய் அந்த டைரியை காட்டி உனக்கு அனுவை பத்தி எல்லாம் தெரியும் இல்ல, யார் அந்த வினோத்னு கேட்டதும் ரம்யா சைலண்டா ஒன்னும் சொல்லாம நிக்கிறாங்க. இதனால ராஜீவன் பயங்கர கோவமா கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவரை இப்படி பார்த்ததும் சூரஜ் ரம்யா கிட்ட போய் எதுக்காக இவ்வளவு கோவமா போறாரு என்னாச்சுன்னு கேட்டதும் ரம்யா இது உன் அம்மா எழுதின டைரி, இதை பார்த்துதான் அவர் அவ்வளவு கோவமா போறாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா உன் அம்மா பாஸ்ட்ல ஒருத்தனை லவ் பண்ணாங்க, அவனோட நேம் வினோத் அப்படின்னு ரம்யா சொன்னதும் சூரஜ் பயங்கர ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். தென் அதே நாள் நைட் ரொம்ப லேட் ஆனாலுமே கூட ராஜீவன் வீட்டுக்கு வரல. அதனால சூரஜ் சதீஷனுக்கு கால் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு சதீஷன் உன் அப்பா எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சதீஷன் ஒரு பாருக்கு போறாரு. அப்படி சதீஷன் பாருக்கு வந்து பாக்குறப்பதான் தெரியுது ராஜீவன் இங்க பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் சதீஷன் அவரை கூட்டிட்டு கிளம்புற டைம் ராஜீவன் என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் ஆல்ரெடி ஒருத்தங்க கூட லவ்ல இருந்திருக்கிறா, அவ எனக்கு தெரியாம அவனை சீக்கிரட்டா மீட் பண்ணாலா என்னமோன்னதும் சதீஷன் சார் நீங்க மட்டும்
மட்டும் உங்களோட எக்ஸோட டச்ல இருக்கிறீங்கல்லன்னு சொல்றாரு. அதுக்கு ராஜீவன் சொல்றாரு அது வேற இது வேறன்னு. அதோட அவனுக்கு என்னோட ஒய்ஃபை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. சேம் அதே மாதிரி எங்க வீட்டுக்கு கொஞ்சம் குழந்தைங்க வந்தாங்க, அவங்களுக்கும் அவளை பத்தி தெரிஞ்சிருக்குதுன்னதும் சதீஷன் அங்க இருந்து கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தென் வீட்டுக்கு வந்த பிறகு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆன பிறகும் நான் என்னோட ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கல, அவ இன்னும் எதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தாலோ என்னமோன்னதும் இப்படி பேசுறதை கேட்ட ரம்யா உங்க ஒய்ஃபை புரிஞ்சிக்காதது உங்களோட தப்புன்னதும் ராஜீவன் சூரஜை பார்த்து உன்னோட அம்மா துணி துவைக்கிறது சமைக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும், அவ இன்னும் நிறைய பண்ணிருக்கிறான்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டாரு. தென் அதே டைம் சூரஜ் கோபிகாவுக்கு கால் பண்ணி டைரியை பத்தியும் அவன் அம்மா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் பேசுறான். இப்போ இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனும் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ இதெல்லாம் கேட்ட கோபிகா பாஸ்ட்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லவ் இருக்கிறதுங்கிறது காமன், வேணும்னா நீ உன் அப்பாவை கூட கேளு, ஒருவேளை அதை பத்தி உன்கிட்ட சொல்லலனாலுமே கூட கண்டிப்பா அவரோட பாஸ்ட்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும்னு அதுவும் சூரஜ் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா யோசிக்க தொடங்குறான். இப்போ இதே டைம் கோபிகா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் உங்களோட பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் லவ் இருந்திருக்கான்னு கேட்டதும் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. பட் அதே டைம் பாஸ்ட்டை யோசிச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே சூரஜ் அவனோட அம்மா அஸ்தியை தண்ணியில கரைக்க போற டைம் அவனோட அப்பா நானும் வர்றேன்னு சொல்லி 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கிறப்போ ராஜீவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதனால ராஜீவன் காரை ஸ்டாப் பண்ணி கார்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரமா போய் ஃபோன் காலை பேசுறாரு. இப்போ இதே டைம் கார்ல இருக்கிற அனுவோட டைரியை சூரஜ் படிக்கலாம்னு நினைக்கிறான். இப்போ இதை பார்த்ததும் ராஜீவன் அப்செட் ஆகி இதை இங்க யார் எடுத்துட்டு வந்தா, நீ என்ன பண்ற, அடுத்தவங்களோட டைரியை நாம படிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னதும் அடுத்தவங்க எழுதல இதை அம்மா எழுதுனது, இதை படிக்கலாம் அப்படின்னு சூரஜ் சொல்றான். தென் இவங்க அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற டைம் சூரஜ் அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த டைரியில என்ன இருக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். உடனே அவனோட அப்பாவும் சரி படின்னு சொல்றாரு. தென் உடனே சூரஜ் அந்த டைரியை படிக்க ஸ்டார்ட் பண்றான். இப்ப ஃபிலிம் பிளாஷ்பேக்கு போகுது. 23 இயர்ஸ் முன்னாடி அனு காலேஜ்ல படிக்கிற டைம். அனு அவங்க ஃப்ரெண்ட் இந்துவோட தான் டெய்லி காலேஜுக்கு போவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் காலேஜுக்கு மார்னிங் ஸ்டார்னு ஒரு பஸ்ல தான் போவாங்க. அப்படி அன்னைக்கு மாதிரி அந்த பஸ்ல போயிட்டு இருக்கிற டைம் அன்னைக்கு டெய்லி இருக்கிற கண்டக்டருக்கு பதிலா வேற ஒரு கண்டக்டர் வராரு. இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் வினோத். அனு ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் வினோத்தை பாக்குறாங்க. இப்படியே பஸ் போயிட்டு இருக்கிற டைம் சடனா பிரேக் போடுறப்போ வினோத்துக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து மயக்கமாகிடுறாரு. இப்போ இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. இப்போ இதே டைம் அனு அவங்களோட வாட்டர் பாட்டில இருந்த தண்ணி எடுத்து வினோத்தோட முகத்துல தெளிக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணதும் வினோத்துக்கு ஞாபகம் வந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு. இப்படியே வினோத்தும் அனுவை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறாரு. இப்படி அனுவுக்கு பார்த்ததும் வினோத்தை பிடிச்சிருச்சு. அப்படி அனு அன்னைக்கு காலேஜ்ல இருக்கிற டைமும் இந்து கிட்ட புதுசா வந்திருக்கிற கண்டக்டர் யாருன்னு சொல்லி வினோத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தென் இப்படியே அன்னைக்கு ஈவினிங் காலேஜ் கம்ப்ளீட் ஆகுது. காலேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு அனு அதே பஸ்ல ஏறி வினோத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க வினோத் இல்ல, டெய்லி வர்ற ரெகுலர் கண்டக்டர் தான் இருக்கிறாரு. இப்ப இதை பார்த்ததும் அனு சேடா ஏமாத்தத்தோட மார்னிங் வந்த கண்டக்டர் வந்தில்லையா சேட்டான்னதும் இப்ப இந்த கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா அது என்னோட பையன், மார்னிங் கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதனால நான் அவனை அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு. இப்ப இதே பஸ்ல தான் பின்னாடி வினோத் நிக்கிறான். இப்ப இப்படி இங்க பின்னாடி நிக்கிற வினோத்தை அனு பின்னாடி திரும்பி பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா வினோத்துக்கு ஃபுட்பால் கேம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எப்பவும் இது சம்பந்தமாவே பிராக்டிஸ்ல இருப்பாரு. அப்படியே இதே டைம் அவரோட அப்பாவோட ஆசைக்காக போலீஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்ப ஃபில்மோட பிரசன்ட்ல ராஜீவனுக்கு மீரா கிட்ட இருந்து கால் வருது. இப்ப இதை சூரஜ் பார்த்துட்டான். உடனே ராஜீவன் அந்த காலை கட் பண்ணதும் சூரஜ் எதுக்காக காலை கட் பண்ணீங்க பேசுங்க, எனக்கு உங்களுக்கும் மீரா மேடத்துக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் தெரியும், அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு ஒன்னா வந்த டைமே நான் அவங்கள பார்த்துட்டேன்னதும் ராஜீவனுக்கு பயங்கர ஷாக் ஆகி அப்படியே சைலண்டா இருக்கிறாரு. அப்புறம் ராஜீவன் கேக்குறாரு அப்ப ஏன் உன் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலன்னதும் சூரஜ் என்ன சொல்றான்னா எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதோட நீங்க அம்மா கூட பேசுறதே எப்பவாச்சுதான், அதுக்கு இடையில நான் வேற இந்த விஷயத்த சொல்லி அந்த பேட்சை நான் கெடுக்க விரும்பல அதனாலதான் நான் சொல்லலன்னதும் இப்ப இதை கேட்ட ராஜு ஃபுல்லா எமோஷனலா ஃபீல் பண்றாரு. தென் பிளாஷ்பேக்ல அனு ஒரு நாள் காலேஜ் பக்கத்துல ஒரு பேனர்ல ஃபுட்பால் மேட்ச் டாப் ஸ்கோரர் வினோதன் இருக்கிறத பார்த்ததும் ஏன்னே தெரியாம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்ப அன்னைக்கு காலேஜ்ல அனு இருக்கிற டைம் பிரின்சிபல் கூப்பிட்டு வினோத் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கூடவே போலீஸ் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகுறான், அது ஹெல்ப்பா இவனுக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அதனால நீ வினோத லைப்ரரி கூட்டிட்டு போய் அவனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுன்னதும் அனு உடனே வினோத லைப்ரரி கூட்டிட்டு போறாங்க. தென் அங்க போய் அவருக்கு சம்பந்தமான புக்ஸ் எல்லாத்தையும் கூட எடுத்து கொடுக்குறாங்க. இப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்சம் பழகவும் ஸ்டார்ட் பண்றாங்க. தென் இதுக்கு பிறகு அனு அண்ட் வினோத் ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இதுல இருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வினோத்துக்கும் அனுவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படியே 2 பேருக்கு இடையில லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே இவங்க லைஃபும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்படியே காலேஜ்ல ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதுல வினோத்தோட டீம் தோத்துட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்ல வின் பண்ண ஆப்பனன்ட் டீம் வினோத்தோட டீமை ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி பண்றாங்க. அதனால வினோத்துக்கும் ஆப்பனன்ட் டீம்ல இருக்கிற விஜேஷுக்கு இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே அங்க வினோத்தும் விஜேஷும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. இப்போ இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த சண்டே ஸ்டாப் பண்றாங்க. இப்படி இங்க வினோத் பண்ற எல்லாத்தையும் அனு அங்க நின்று பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தென் இந்த கேம் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அனு வினோத் கிட்ட கேம்ல வின் ஆர் லூஸ் ரெண்டுமே இருக்கும், தோத்தா இப்படி ஆப்பனன்ட் டீம் அடிக்கணுமான்னதும் வினோத் என்ன சொல்றான்னா அந்த ஆப்பனன்ட் டீம்ல இருக்கிற விஜய்
விஜேஷ் என்னோட டீம் மெம்பரோட கால்ல வேணும்னே இன்ஜுரி பண்ற மாதிரி பண்ணான், அதனாலதான் நான் கோவத்துல அடிச்சேன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் கேட்ட அனுவுக்கு வினோதோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு. தென் இதுக்கு பிறகு அனு அண்ட் வினோத் இப்படியே டெய்லி மீட் பண்ணி ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த அனுவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா இவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒரு டைரியில எழுதுறது. இப்ப இதே மாதிரி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கூட எழுதிட்டே தான் இருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஊர்ல பொலிட்டிக்கல் பேனர் வைக்கிற விஷயத்துல வினோத்துக்கும் அனுவோட அப்பாவுக்கும் சின்ன சண்டை வருது. இப்ப இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கான காரணமும் கூட அந்த விஜேஷ் தான். அவன் தான் வினோத பத்தி எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்றான். தென் இப்படியே ஃபியூ டேஸ்ல அனு அண்ட் வினோத் சேர்ந்து திரியறதெல்லாம் அனுவோட அப்பாவுக்கு தெரியுது. இப்ப இதனால ரொம்ப டென்ஷன் ஆகி அனுவோட அப்பா என்ன பண்றாருன்னா, ராஜீவன்கிற ஒரு பையன் வில்லேஜ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், நல்ல ஃபேமிலியும் கூடன்னு அனுவுக்கு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் கேட்டதும் அனுவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அதே டைம் இவங்களோட பேச்சுக்கு எதிர் பேச்சும் பேச முடியாம வினோத்தோட போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் தானும் வினோத்தும் ஊரை விட்டு போறதா பிளான் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாமே அனுவோட ஃப்ரெண்ட் இந்துக்கு மட்டும்தான் தெரியும். லாஸ்டா வினோத்தோட எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் நான் லைப்ரரி கிட்ட அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே டைம் அவனும் காரோட லைப்ரரி கிட்ட வருவான். அதே நாள் நாங்க இந்த ஊரை விட்டும் போயிருவோம். இப்ப நாங்க இப்படி எல்லாம் பண்றது தப்புதான்னு எங்களுக்கே தெரியும், ஆனாலுமே கூட எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு அந்த டைரியில எழுதிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்டதும் உங்களை மாதிரியே தான் ராஜீவனும் அவங்க ஊரை விட்டு போனாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு சூரஜ் இவ்வளவுதான் இந்த டைரியில இருக்குதுன்னு சொல்றான். அதுக்கு ராஜீவன் பொண்ணுங்கனாலே லவ் விஷயம் அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சா நீ ஓடி போனா சூசைட் பண்ணிப்பேன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதனாலதான் பாவம் வேற வழியே இல்லாம என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாரு. அதுக்கு சூரஜ் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போய் கொஞ்ச நாளுக்கு பிறகு எப்படியாவது கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்களோங்கிறான். இப்ப இதை கேட்டதும் ராஜீவனுக்கு வேற ஒண்ணு தோணுது. இப்ப இவரு சூரஜை பார்த்து இவன் பார்க்கவும் நம்மள இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கிறான்னு நினைக்கிறாரு. அந்த டைரியில லாஸ்டா என்ன இருந்துச்சுன்னா உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நான் இறந்துட்டேன்னா நீ என்னோட சமாதிக்கு வந்து ஒரு ரோஸ் வைக்கணும், அதான் என்னோட லாஸ்ட் ஆசைன்னு அதுல எழுதி இருக்கிறதா சூரஜ் சொல்றான். இப்ப இதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். தென் இப்ப இங்க வந்து அவங்க அம்மா அஸ்திய தண்ணியில கரைச்சி அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பூசாரி சூரஜ் அண்ட் ராஜீவன் கிட்ட இப்படி இறந்தவங்களுக்கு லாஸ்ட் ஆசைன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும், இல்லைன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்றாரு. தென் இப்ப இதை கேட்டதும் சூரஜ் ரொம்ப யோசிச்சு டைரியில அவங்க அம்மா எழுதின ஆசைக்காக வினோத்தை கண்டுபிடிச்சு அவங்க அம்மாவோட ஆசையா நிறைவேற்றி வைக்கலாம்னு நினைக்கிறான். தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு கார்ல போயிட்டு இருக்கிறப்போ இதே விஷயத்தை அவங்க அப்பாவுக்கும் சொல்றான். இப்ப இந்த விஷயத்தை இப்படி கேட்டதும் ராஜீவன் சம்மதிக்கல. உடனே சூரஜ் நீங்க இது வரைக்கும் என் அம்மா பேச்சையோ என் பேச்சையோ கேட்டிருக்கிறீங்களா, எங்களோட ஆசை என்ன, நாங்க எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா, இது அம்மாவோட லாஸ்ட் ஆசை, இதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்றான். தென் இதை கேட்ட ராஜீவன் சதீஷன் அண்ட் மீராக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் பேசுறாரு. அப்ப அவங்களும் சூரஜ் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. தென் அதுக்கு பிறகு ராஜீவன் அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் வினோத்தை தேட தொடங்குறாங்க. அப்படியே லாஸ்டா வினோத்தோட ஊருக்கு போய் வினோத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இங்க வர முன்னாடி சூரஜ் அண்ட் ராஜீவன் வினோத் ஒரு போலீஸ் ஆயிருப்பான்னு நினைச்சிட்டு வந்தாங்க. பட் இங்க வினோத் ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. தென் இப்படியே சூரஜ் அண்ட் ராஜீவன் இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதும் ரியல் மேட்டர் என்னன்னு ஃபுல்லா சொல்லாம அனுவை வினோத்துக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி சூரஜ் ஒரு பொய்யான ரீசனை சொல்றான். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா, அவங்களோட காலேஜ் மேட் இந்து இருக்கிறாங்க இல்ல, அவங்க ஒர்க் பண்ற காலேஜ்ல தான் நான் படிக்கிறேன், இப்ப அவங்க என் காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற காலேஜுக்கு போக போறாங்க, அதனால அவங்களுக்குன்னு ஃபேர்வெல் டே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலான்னு அவங்களோட ஊரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பைட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் நாங்களும் அவங்களை தேடி வந்திருக்கிறோம்னு சொல்றான். இப்ப இவங்க சொன்னது எல்லாத்தையுமே வினோத் நம்பி அவங்க காலேஜோட லைப்ரரி கூட்டிட்டு போய் மொபைலை எடுத்து இது நம்மளோட பழைய லைப்ரரின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்படியே வினோத் அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த உனக்கு அன்னைக்கு நாள் ஞாபகம் இருக்குதா, அன்னைக்கு நாங்க ஊரை விட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோமேன்னதும் வினோத்தோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இப்ப எதுக்காக அதெல்லாம் அந்த கான்வர்சேஷனே ஸ்டாப் பண்ணிட்டாரு. தென் வினோத் லைப்ரரி பக்கத்துல இருக்கிற அவங்களோட பழைய கிரவுண்ட்ல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க கிட்ட நடந்து போறாரு. அந்த டைம் சூரஜ் இவர்கிட்ட வந்து அங்க ஏதோ பேசுனீங்களே அப்படின்னு கேக்குறான். ஓ அதுவா, அது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்டா ஊரை விட்டு போலான்னு கூட பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு உன்னோட மேடம் இந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க, லாஸ்டா கொஞ்சம் ப்ராப்ளம்னால நாங்க ஊரை விட்டு போகல, அதனால நான் லவ் பண்ண பொண்ணு வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதுக்கு பிறகுல இருந்து ஊர்ல என்ன ஒரு ரவுடியா மட்டும்தான் பாக்குறாங்க, அதுல இருந்து எனக்கு எந்த ஜாபுமே கிடைக்கல, சோ கிடைச்ச ஒர்க்கா பண்ணிக்கிட்டு லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. அதே டைம் ராஜீவன் இங்க வந்து நீ அப்புறம் அவளை மீட் பண்ணலையான்னு கேக்குறாரு. அதுக்கு வினோத் இல்ல, அவளை பத்தி யோசிக்க டைம் இல்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே டைம் ராஜீவன் வினோத் கிட்ட நாங்க வந்த ரீசன் உண்மையே சொல்ல போறாரு. அப்ப சூரஜ் அவர் அங்க ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து பக்கத்துல கூட்டிட்டு போய் நாம அம்மாவோட லாஸ்ட் ஆசைக்காக இவரை பார்க்க வந்தோம், ஆனா இவருக்கு பிரேக்கப் ஆன பிறகு அவருக்கு அந்த பொண்ணை பத்தி யோசிக்க கூட டைம் இல்ல, அதனால உண்மையா சொல்லியும் எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்ல, எல்லாருக்கும் லவ்ல ஒரு எண்ட் இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம அம்மாவோட லவ்வும் அந்த டைரியோடய எண்ட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி அவரை கூட்டிட்டு கிளம்புறான். இப்ப இதுல ஒரு பயங்கரமா ட்விஸ்ட் இருக்குது. உண்மையா அனுவும் வினோத்தும் ஊரை விட்டு போக பிளான் பண்ண அன்னைக்கு நைட்டு அனு அவங்க ஃப்ரெண்ட் இந்துவோட சேர்ந்து லைப்ரரி கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வினோதும் வீட்ல இருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு அனுவை கூட்டிட்டு போறதுக்காக கார் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப அதே டைம் அந்த சிட்டில
இடையில 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இடையில நடந்த சண்டையினால விஜேஷை வினோத்தோட பார்ட்டிக்காரங்க கொன்னுட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே வினோத் அண்ட் விஜேஷ்க்கு இடையில நிறைய சண்டை நடந்ததால வினோத் தான் விஜேஷை கொன்னுட்டான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இப்போ வினோத் இங்க அனுவை கூட்டிட்டு போக வந்த டைம் போலீஸ் அனுவோட கண்ணுங்க முன்னாடி வினோத் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இதை பார்த்ததும் அனு ஷாக் ஆகி போலீஸோட வண்டிக்கு பின்னாடியே போய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ அனுவை பார்த்து வினோத்தும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதான் இவங்களோட லவ்வோட எண்ட். இப்போ இந்த பக்கம் ராஜீவன் சூரஜ் கூட போயிட்டு இருக்கிறப்போ உன்னோட அம்மா உண்மையாதான் ஒருத்தனை லவ் பண்ணி இருக்கிறா, உண்மையாதான் இருந்திருக்கிறான்னு ஃபீல் பண்றாரு. இப்போ இதுல மொத்தமா நம்ம ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அனு இறந்த அன்னைக்கு ஃபியூனரலுக்கு வினோத் வந்திருந்தாரு. அப்படி அங்க வந்திருக்கிறப்போ சூரஜ் வினோத்தை பார்த்தான். வினோத்தும் சூரஜை பார்த்து இவங்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி வினோத் அங்க வந்திருந்ததை இங்க வந்து சூரஜ் இவர் தான் வினோத்னு பார்த்த பிறகுதான் தெரியுது. இப்போ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் வினோத் எதுக்காக எந்த விஷயத்தையும் இவங்க முன்னாடி பேசலன்னு. இப்ப சூரஜ் என்ன நினைக்கிறான்னா இந்த விஷயம் எதுவுமே நம்ம அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டான். அதோட அந்த டைரியையும் வினோத்தோட ஆட்டோலயே வச்சுட்டான். தென் அதுக்கு பிறகு வினோத் அந்த டைரியை பார்த்து ரீட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் இதே டைரியில லாஸ்ட் பேஜ்ல என்ன எழுதி இருக்குதுன்னா த டைரி பிலாங்ஸ் டு அனுவன் வினோத் ஃப்ரம் சூரஜ்னு எழுதி இருக்குது. தென் இதே சீன்லயே இந்த ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஃபில்ம் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.